நம்பர் 1 வசனம் 1 முதல் வசனம் லூக்கா 23:34. Jesus said, Father, forgive them, for they do not know what they are doing. பிதாவே அவர்களை மன்னியும், அவர்கள் தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்கள். So point number 1 is Jesus speaks to the Father. சிலுவையில் இருந்தாலும் அவர் பரமபிதாவோட பேசுறதை நிறுத்தலை. Even though he was struggling on the cross, சிலுவையில் ரொம்ப கடினமான ஒரு நிலையில் இருந்தாலும் அவர் கம்யூனிகேஷனை விடலை. எங்கே இருந்தாலும் கம்யூனிகேட் பண்ணணும். இதில் குடும்ப சம்பந்தமான விஷயம் இருக்குது, பேரண்டல் சம்பந்தமான விஷயம் இருக்குது, சொசைட்டி சம்பந்தமான விஷயம் இருக்குது, அநேக விஷயங்களுக்கு ரிலேட் பண்ணலாம் நீங்கள். ஸோ புருஷர்கள் நீங்கள் எங்கே இருந்தாலும் கம்யூனிகேட் வித் யுவர் வைஃப். இது ஃபேமிலி மேட்ரு, கம்யூனிகேஷன் ப்ராப்ளம். நான் எதற்காக சொல்கிறேன்னா, பரமபிதா சிலுவையில் இருந்தபோது கூட இயேசு கிறிஸ்து பரமபிதாவோட கம்யூனிகேட் பண்ணார். அதனால் எல்லா புருஷர்களும் எங்கே எதுனாலும் ஒய்ஃபுக்கு ஒழுங்காக கம்யூனிகேட் பண்ணிடுங்க. ஒய்ஃபும் ஹஸ்பண்டுக்கு சரியாக கம்யூனிகேட் பண்ணிடுங்க. கம்யூனிகேஷனை வைத்துக்கொள்ளுங்க. பிள்ளைகள் நீங்கள் எங்கே இருந்தாலும் அப்பா அம்மாவுக்கு எங்கே இருக்கிறீங்கன்ற தகவலை கொடுங்க, என்ன செய்கிறீங்கன்ற தகவலை கொடுங்க. இல்லைனா அவங்க ரொம்ப கவலைப்படுவாங்க. அது கல்யாணம் கட்டி அனுப்புனா கூட உங்களை பற்றி அவங்களுக்கு நினைவாக இருக்கும். நீங்கள் எங்கே இருந்தாலும் அப்டேட் பண்ணிக்கொண்டே இருங்க. பிதாவை நோக்கி ஆண்டவர் எப்போதும் அந்த தொடர்பை வைத்து கொண்டே இருந்தார். அதை ஜெபம் என்றும் சொல்லலாம், அல்லது ஆண்டவரோடுள்ள உறவு என்றும் சொல்லலாம், எப்படி வேண்டும் என்றாலும் சொல்லலாம். அதில் என்ன ஸ்பெஷல்னா, சிலுவையின் பாடுகளின் மத்தியிலே கூட அவர் பிதாவுடைய நினைவாகவே இருந்தார். அது மட்டும் இல்லை, அவர் அந்த சிலுவை பாட்டில் கூட முதல் குறிப்பில் மற்றவர்களை நாம் மன்னிக்க வேண்டும் என்ற போதனையை டீச் பண்ணார். ஸோ இட் இஸ் அ கைண்ட் ஆஃப் இன்டைரக்ட் டீச்சிங், இட்ஸ் நாட் டைரக்ட் டீச்சிங். மக்களை எல்லாம் பார்த்து இதோ நான் மன்னிக்கிறேன், நீங்களும் இதே போல் மன்னிப்பீர்களாக அப்படி சொல்ல. அவர் நேச்சுரலாகவே பிதாவே இவர்களை மன்னியும், அவருடைய நேச்சுரல் லைஃப் நமக்கு ஒரு நல்ல லெசனை காட்டுது. என்ன லெசன்னா, நாம் மற்றவர்களை மன்னிக்க வேண்டும். சபையை டிசிப்ளினாக கட்டுறது ஈஸி கிடையாது, ரொம்ப கஷ்டம். ஒரு 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 ஸ்கூலை டிசிப்ளினாக நீங்கள் நடத்தியிருப்பீங்க, ஆனால் ஒரு சர்ச்சை டிசிப்ளினாக கட்டுறது நாட் ஈஸி. ஆனால் சர்ச்சை ஒரு டிசிப்ளினாக யூனிஃபார்மாக கேர்ஃபுல்லாக கட்டும்போது அதில் நின்றுட்டு குழப்பம் பண்ணுறது, அதில் நின்று நையாண்டித்தனம் பேசுகிறது, அதில் நின்றுட்டு ஏளனமாக பேசுறது, பரியாசமாக பேசுகிறது, சும்மா இம்மெச்சுவர் கமெண்ட்ஸ் எல்லாம் பாஸ் பண்ணுறது, தரம் இல்லாத காரியங்கள் செய்யுது, இப்படி செய்கிறவங்கெல்லாம் உண்டு. செகண்ட் பாயிண்ட், ஜீசஸ் ஸ்பீக்ஸ் டு த கிரிமினல் ஆன் த கிராஸ். ரெண்டாவது குறிப்பு, இயேசு கிறிஸ்து ஒரு கிரிமினல்கிட்ட, ஒரு மிக பயங்கரமான குற்றவாளி இடத்துல பேசினார். அப்போ பாருங்க, இயேசு சிலுவையில் இருந்து பிதாவோட கம்யூனிகேட் பண்ணார். அவர் சிலுவையில் இருந்து கூட அந்த ஒரு கிரிமினலோடு பேசுகிறார். கடைசி நேரத்தில் கூட யாராலும் ஒரு ஆள் ரட்சிப்புகளை நடத்த முடியுமான்னு தான் பார்க்குறாரு. நம்மெல்லாம் ஒருத்தரை ரட்சிப்புகளை வழி நடத்துறதுக்கு நம்ம கம்ஃபர்டபுள் ஜோனுக்குள்ளே இருக்கும்போதே நம்ம செய்கிறதில்ல, நம்ம வசதியான சூழ்நிலையில் வாழும்போது செய்கிறதில்ல, சமாதானமாக இருக்கும்போதே செய்கிறதில்ல. ஆனால் இயேசு கிறிஸ்து சிலுவையில் தொங்கிக் கொண்டு he was speaking with criminal. ஒரு கிரிமினல் மேன்ட்ட, ஒரு கள்ளன்ட்ட அவனோட பேசினார். அவனோட என்ன பேசினார்? இன்று என்னுடனே கூட நீ பரதேசில் இருப்பாயாக. நிறைய பேர் பாரடைஸ் அது ஒரு இமேஜினேஷன் நினைக்கிறாங்க, ஹெவன் இட் இஸ் இமேஜினேஷன் நினைக்கிறாங்க, இளைப்பாறுகிற இடம் அது ஒரு கற்பனைன்றாங்க. அப்படியெல்லாம் ஒன்றும் இருக்காதுன்னு நினைக்கிறாங்க. பட் இயேசு கிறிஸ்து வெரி வெரி லிட்டரலி he was speaking there. என்ன சொல்கிறாரு தெரியுமா? ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறாரு, இன்னைக்கு நான் ஜீவனை விட போகிறேன், நீயும் ஜீவனை விட போகிற, நான் எங்கே போக போகிறேன் எனக்கு தெரியும், இன்று என்னுடனே கூட நீயும் நான் இருக்கிற இடத்துல பரதேசிலே என்னோடு நீ இருப்பாய். ஸோ அதிலிருந்து நம்ம என்ன கற்றுக்கொள்கிறோம்? heaven is real. ஹல்லேலூயா. ஆண்டவர் நமக்கு ஒரு நிஜமான பரலோகத்தை வைத்திருக்கிறார். நாம் அவரோடு இருக்க போகிறோம், யுகா யுகமாய் வாழப்போகிறோம் என்பது இட் இஸ் எ ரியல். மூன்றாவது குறிப்பு, மூன்றாவது வசனத்தில் என்ன பார்க்கிறோம்? மூன்றாவது, ஜீசஸ்
ஸ்பீக்ஸ் டு மேரி அண்ட் ஜான். தன்னுடைய தாயோடு அவ்வளவு வேதனையான சூழ்நிலையிலும் தாங்கொண்டா துயரம், அதாவது காலில் ஒரு முள்ளு குத்தினாலே ஒருத்தரையும் பேச மாட்டோம், போய் ஏறி கட்டில் படுத்துக்க வேண்டியதான். என்னம்மா எப்படிம்மா இருக்குன்னு புருஷன் அன்பா கேட்டால் கூட போயா நீ, அவன் மனுஷன் படுற வேலை தெரியாதான்னு கடுப்பாயிருவீங்க. ஆனால் உடம்பெல்லாம் அந்த 3 ஆணிகளிலே கடாவப்பட்டு தொங்கிட்டு இருக்கு, முள்கிரீடம், ஈட்டியில் மார்பை குத்திட்டாங்க, விவரிக்க முடியாத வேதனை. இந்த வேதனையின் மத்தியில் அம்மாவை மறக்கலை. இங்கே என்ன நம்ம பார்க்குறோம், ஒவ்வொரு பிள்ளைகளும் அம்மாவை மறக்காதீங்க, அப்பாவை மறக்காதீங்க. ஒருவேளை இவர் அப்பாவை மறந்துட்டாரோ? அப்படி இல்லை, அப்பாவுடைய ஸ்டோரி கொஞ்சம் சைலண்ட்டாக இருக்குது. ஆனால் அம்மா அப்பா என்று சொல்லும்போது 2 பேரும் பிரிக்க முடியாது. பேரண்ட்ஸ், பெற்றோரை மறக்காதீங்க. கஷ்டம் வந்துட்டால் அம்மாவுக்கு செய்ய வேண்டிய உதவி, அப்பாவுக்கு செய்ய வேண்டிய உதவி செய்ய மாட்டீங்களா? உங்களுக்கு பொருளாதார கஷ்டம் வந்தால் செய்ய மாட்டீங்களா? பெற்றோரை குறித்து ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஒரு கடமை இருக்குது, கரிசனை இருக்குது. என்ன தெரியுமா? எந்த நிலையிலையும் அவங்களுக்கு நீங்கள் கேர் எடுக்கணும். சிலுவையிலிருந்து கேர் எடுக்கிறாரியா? இந்த உலகத்தில் உண்மையான கிறிஸ்தவன் பேசுகிறவங்க பேரண்ட்ஸுக்கு செய்ய வேண்டிய கடமையை செய்யணும். தாயும் தகப்பனையும் நினைங்க, தாயும் தகப்பனுக்கு உதவியாக இருங்க. என்னுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸில் நான் உங்களுக்கு சொல்கிறது என்னென்னா, என்ன வந்தாலும் அம்மாவை அப்பாவுக்கு செய்ய வேண்டிய கடமையை மட்டும் விட்டுறாதீங்க. செய்கிறவங்க பாக்கியவான்கள். அப்போ தான் ட்ரூ கிறிஸ்டியன். அம்மாவை அப்பாவை கவனிக்காமல் நீங்கள் என்ன ஜெர்மனி பிரயோஜனம் இல்லை. ஏன்னா இயேசு சிலுவையிலிருந்து பேரண்ட்ஸுக்கு கொடுக்க வேண்டிய அந்த கேர் கொடுத்தாரு. என்ன பண்ணார்? இனி நான் இல்லை, அந்த அன்பின் சீஷனாகிய யோவான் இடத்துல ஹேண்ட் ஓவர் பண்ணுறார். பொறுப்பா, டேய் பார்த்துக்கப்பா. அம்மா அப்பாவுக்கு துட்டு இருந்தால் வந்து துட்டு வாங்கிட்டு போகிறதுக்கு தான் வர்றாங்க. அம்மா கையில் கொஞ்சம் பச்சை இருந்தால் போதும், பாட்டி போய் பாரு, பாட்டிகிட்ட பிளஸ்ஸிங் வாங்கிக்க, பர்த்டேக்கு. எதுக்கு? பாட்டிகிட்ட பர்த்டே போ, பிளஸ்ஸிங் வாங்கிக்க. பாட்டிக்கிட்ட என்ன பிளஸ்ஸிங் இருக்குது? அவங்கக்கிட்ட கொஞ்சம் ரூபா இருக்குது. பாட்டி குறைஞ்சது 500 ரூபாய்க்கு குறையாமல் குடிப்பாங்க. அந்த பிளஸ்ஸிங் தான் பிளஸ்ஸிங்கா? அதே பிள்ளை வேலைக்கு வந்த பிறகு பாட்டிக்கு எவ்வளோ தருது? அநேக பேர பிள்ளைகளை, உண்மையாக சொல்கிறேன், பேர பிள்ளைகளை தாத்தா பாட்டி மாதிரி அப்படி பாசமாக வளர்க்குறாங்க. ஆனால் வேலைக்கு வந்த பிறகு ஒன்றும் செய்ய மாட்டாங்க. பெற்றோருக்கு கொடுக்க வேண்டிய கேர், பராமரிப்பை சிறப்பாக கொடுங்க. அதான் 3வது வசனத்தில் நாம் காண்கிற ஒரு அற்புதமான விஷயம். 4வது வசனம், ஜீசஸ் cries out to the Father. பிதாவுக்கு முன்பதாக இயேசு, என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று ஓன்னு கத்துறாரியா, குமுறுகிறார். இதில் நாம் காண்கிற கற்றுக்கொள்ளுகிற பாடம் என்ன? எக்ஸ்பிரஸ் யுவர் ஹார்ட் டு காட். நீங்கள் என்ன மனநிலையில் இருக்கிறீங்களோ, என்ன ஃபீல்டில் இருக்கிறீங்களோ, என்ன சிச்சுவேஷனில் இருக்கிறீங்களோ, cry out before God. ஏன்னா நம்முடைய அழுகை, கண்ணீர், நம்முடைய துக்கம், துயரம் எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்ளுகிற, நமக்கு சகாயம் செய்கிற ஒரு நல்ல கடவுள் இருக்கிறார். ஆண்டவர் கைவிட்டது போல உணர்ந்தாலும், ஏன் என்னை கைவிட்டீர் என்று சொன்னாலும் அதையும் அவரிடம்தான் சொல்லுகிறார். கைவிட்டவரிடம் பேச வேண்டாம் என்று நிற்கவில்லை அவர். என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று கேட்பதற்கு பதிலாக அவர் தான் கைவிட்டாரே, கம்முன்னு இருப்போன்னு இருக்கல. He opened his heart and cried before God. என் அன்பான சகோதரனே சகோதரியே, நம்முடைய வாழ்க்கையிலும் இமைப்பொழுது கைவிட்டேன், உருக்கமான இரக்கங்களால் சேர்த்து கொண்டேன் என்ற வசனத்தின்படி சில நேரம் ஆண்டவர் கைவிட்டது போல இருக்கும். உங்கள் லைஃப்பில் ஆண்டவர் கைவிட்ட மாதிரி சிச்சுவேஷனை நீங்கள் ஃபீல் பண்ணியிருக்கீங்க. சில மேட்டர்ஸ் வரும்போது அவர் மாதிரி தெரியும், அவர் அப்படியே அமைதியாக இருக்கிற மாதிரி தெரியும். we don't know what we have to do, நெக்ஸ்ட் என்ன நமக்கு தெரியாது. in the midst of all kind of troubles, இவ்வளவு கொடூரமான பிரச்சனைகள் நிறைந்த சூழ்நிலையில் open your heart before God. Next, 5th one, Jesus is thirsty. இயேசு தாகமாய் இருந்தார் என்று பார்க்கிறோம். இதில் நாம் கற்றுக்கொள்ளுகிற பாடம் என்ன? be thirsty for living water. சமாரிய ஸ்திரீயை பார்த்த மாத்திரத்திலே, சமாரிய பெண்ணே எனக்கு குடிப்பதற்கு தாகத்துக்கு தண்ணி தான் கேட்டார். நீர் நீர் யூதனாயிற்றே, சமாரிய பெண்ணாய் என்னிடம் எப்படி கேட்கலாம் என்று ஒரு டயலாக், ஒரு கான்வர்சேஷன் அங்கே நடைபெறுகிறது. அப்பொழுது சொல்லுகிறார்,
நான் யார் என்பதை அறிந்திருந்தால் நீ ஜீவ தண்ணீரை என்னிடம் கேட்டிருப்பாய். நீ ஜீவ தண்ணீரை கொடுத்து விட்டால் ஒரு காலம் உனக்கு தாகம் வராது. ஸோ he was talking about eternal things. நித்தியத்தை குறித்து அவர் பேசுகிறார். ஆகையால் நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நான் தாகமாயிருக்கிறேன் என்று சொல்லி உங்களுக்கும் எனக்கும் என்ன உற்சாகப்படுத்துகிறார்? ஆண்டவரிடம் ஜீவ தண்ணீரை எதிர்பார்க்கும்படி, ஜீவ தண்ணீரை கேட்கும்படி, ஜீவ தண்ணீரை பருகும்படி நம்மை அழைக்கிறார். சமாரியா ஸ்திரீயிடம் நான் தாகமாயிருக்கிறேன் என்று தொடங்கி தன் ஜீவ தண்ணீரை அறிமுகம் செய்தார். சிலுவையில் இருந்தபோது கூட நாமும் அந்த ஜீவ தண்ணீருக்கு நேராக நம்முடைய கண்களை நாம் செலுத்தும்படியாய், நம்முடைய சிந்தையை ஒருமுகப்படுத்தும்படியாய், ஜீவ தண்ணீரை குடித்து தாகமில்லாத ஒரு நிறைவான வாழ்வு வாழ, ஒரு இட்டர்னல் லைஃப்காக நம்மை ஆயத்தப்படுத்த ஆண்டவர் நமக்கு நல்ல பாடத்தை அங்கே கற்றுக் கொடுக்கிறார். அடுத்து 6வது வசனம். He said, it is finished. It is finished. அதான் 6வது வசனம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சிலுவையினுடைய பாடு மரணங்களை நிறைவேற்ற முடியாதபடிக்கு அவருக்கு என்னென்ன தடைகள் வந்தது? நிறைய தடைகள் வந்தது. அவருடைய சீஷர்களிலே ஒருவன் சொன்னான், இது உமக்கு நேரிடக்கூடாது. அப்போ யார் சொன்னது? அது பேதுரு சொன்னார். அப்போ பேதுருவை பார்த்து ஆண்டவர் என்ன சொன்னார்? அப்பாலை போ சாத்தானே. அப்படி என்றால் ஆண்டவர் நிறைவேற்ற வேண்டிய சிலுவை பாடு மரணமாகிய இந்த ஒரு அசைன்மெண்ட்டை நிறைவேற்றுவதற்கு எந்த ரூபத்தில் யார் மூலமாக தடைகள் வந்தாலும் அந்த தடைகளை ஆண்டவர் முறித்து அவைகளை எதிர்த்து அங்கே வெற்றி சிறந்தார். ஸோ பேதுரு கொண்டு வந்தார். பேதுரை பார்த்து அப்பாலே போ சாத்தானே. அடுத்து பிசாசு 40 நாள் உபவாசம் இருக்கும்போது பிசாசு நேரடியாக வந்து சொல்லுகிறான், நீர் தேவனுடைய குமாரனே ஆனால் என்னை தாழ விழுந்து பணிந்து கொள்ளும். அப்போது நீர் சிலுவையிலே போய் இந்த இழந்து போன உலகத்தை மீட்டு பிதாவுக்கு முன்பதாய் நிறுத்த முயற்சி எடுக்கிறீரே, அதை சிம்பிளாக ஷார்ட்கட் ரூட்டில் உங்களுக்கு நான் தந்துடுறேன், என்னை விழுந்து கும்பிட்டா போதும் எல்லாம் தரேன்னு சொன்னான். அதாவது இந்த சிலுவை பாடு மரணம் என்ற அசைன்மெண்ட்டுக்கு விரோதமாக எப்போல்லாம் சோதனை வச்சா அப்போல்லாம் ஏசு சொன்னார், அப்பாலே போ சாத்தானே. அது யாருடைய வேலை? சாத்தானுடைய வேலை. இங்கே நீங்களும் நானும் கற்றுக்கொள்ளுகிற ஒரு பாடம், ஆண்டவருடைய ரட்சிப்பை மற்றவர்கள் பெற்றுக்கொள்வதற்கு நீங்கள் எடுக்கிற முயற்சிகளுக்கு விரோதமாக பிசாசு கொண்டு வருகிற காரியங்கள் எல்லாம் என்ன சொல்லணும்? அப்பாலே போ சாத்தானே. இன்னைக்கு போய் நாளைக்குன்றத பேச்சு கேடல. இன்னைக்கு சந்திக்கிறவனுக்கு இன்னைக்கு சுவிசேஷம் நான் சொல்லணும். இன்னைக்கு என்ன ஒரு ஆள் சந்திச்சிட்டானா ஆண்டவர் அனுப்பியிருக்கிறார், நான் சுவிசேஷம் சொல்ல தவறுனா எனக்கு ஐயோ. ஸோ இந்த மாதிரி பிசாசனுடைய தந்திரங்களை எல்லாம் ஆண்டவர் முறியடித்து அவர் எல்லாத்தையும் நிறைவேற்றி ரட்சிப்புக்கு வேண்டிய சிலுவை பாடுகள் முழுசும் நிறைவேற்றிட்டு எல்லாம் முடிந்தது என்றார். அப்படின்னா இதில் நமக்கு என்ன பாடம்? டோன்ட் கிவ் அப். நீ ஆண்டவருக்காக செய்த தீர்மானங்களை, நீ ஆண்டவருக்காக எடுத்த முடிவுகள், நீ ஆண்டவருக்காக எடுத்த பொருத்தனை, நீ ஆண்டவருக்காக செய்வேன்னு மனசில் வேண்டிக் கொண்ட வேண்டுதல், நீ ஆண்டவருக்காக மனசில் உண்டான ஆசை, நீ யாருக்கு சொல்லாமல் இருந்தாலும் அது மேட்டர் இல்லை. பட் யூ ஷுட் ஹாவ் சம் கைண்ட் ஆஃப் டிசையர்ஸ் இன் யுவர் ஹார்ட். உன்னுடைய இதயத்துக்குள்ளே அப்படி சில ஆசை. பிரச்சனை வந்தாலும், பாடு வந்தாலும், எதிர்ப்பு வந்தாலும், நிந்தை வந்தாலும், அவமானம் வந்தாலும், போராட்டம் வந்தாலும், காசு இல்லாத நிலை வந்தாலும், டோன்ட் கிவ் அப். மனசில் நினச்சதை நீ ஆண்டவருக்காக செய்து முடி. அதான் லெசன். இயேசு சிலுவையில் ஏற முடியாதபடி எவ்வளோ தடை, எவ்வளோ பிரச்சனை, அவர் பின்வாங்கலை. ஆகையால் இயேசு எல்லாம் முடிந்தது என்று வெற்றி முழக்கம் இட்டது போல நீங்கள் ஆண்டவருக்காக செய்ய தீர்மானித்ததை எதை விடாதீங்க, செய்யுங்க. உன்னுடைய மாம்சமோ உனக்கு இருக்கிற ஏதோ ஆண்டவருக்குன்னு நீ எடுத்த முடிவை தடுக்கக்கூடாது. ஃபினிஷ் இட். தேவன் நமக்கு தந்திருக்கிற வேலைகள் பொறுப்புகளை நாம் செய்ய முடிக்க வேண்டியதை முடிக்கணும். பிதாவாய தெய்வத்திடம் சொன்னார், யார் என் காரியமாய் போவா, யார் எனக்காய் சேவை செய்வா, இழந்து போன ஜனத்தை. அப்போ இயேசு குமாரன் சொன்னார், நான் போகிறேன். ரைட். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை அன்பாக அனுப்பிச்சு வச்சார். இங்கே வந்துட்டு சூழ்நிலையெல்லாம் பாட்டு சாரி என்னால் முடியாதுன்னு திரும்பி போகக்கூடாது. எல்லாம் முடிந்தது என்று சொல்லணும். நீங்கள் இயேசுவுக்கு பிள்ளைனா எது எதுக்கு தீர்மானம் பண்ணீங்களோ அதையெல்லாம் நீங்கள் தான் முடிக்கணும். ஒரு ஆமேன் சொல்லுங்கள். ஆமேன். நீ ஒரு தடவை ஆண்டவருடைய ரட்சிப்பை புரிஞ்சுக்கிட்டேன்னா நீ தெளிவாக இருக்கணும், கவனமாக இருக்கணும்.
சாத்தானை ஜெயிக்க உனக்கு தெரியவானா? ஆண்டவர் எல்லாத்தையும் ஜெயிச்சு எல்லாம் முடிந்தது என்று அவர் வெற்றி முழக்கமிட்டார். கடைசியாக ஜீசஸுடைய லாஸ்ட் வேர்ட்ஸ், கடைசியாக என்ன வார்த்தை சொன்னார்? ஜீசஸ் called out with a loud voice, Father, into your hands I commit my spirit. உம்முடைய கரங்களிலே பிதாவே என்னுடைய ஆவியை ஒப்புக் கொடுக்கிறேன். இது கூட சங்கீதம் 31:5 ஏற்கனவே சொல்லப்பட்ட வசனம் தான். ஸோ நிறைய தீர்க்க தரிசனங்கள் தான் நிறைவேறி இருக்குது. ஸோ இதில் நாம் கற்றுக்கொள்கிற பாடம் என்னென்னா, பிளேஸ் யுவர் லைஃப் இன் காட்ஸ் ஹேண்ட். உங்கள் வாழ்க்கையை ஆண்டவர் கையில் எதுனாலும் சரி கொடுத்துருங்க, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. லார்ட், ஐ கிவ் மை லைஃப் டு யுவர் ஹேண்ட். என் வாழ்க்கையை உடைய கருத்தில் கொடுக்குறேன், நீங்கள் பாருங்கள். நீங்கள் உங்கள் வாழ்க்கைன்னு ஆண்டவர் கையில் ஒப்பு கொடுக்காமையே, உங்களை ஒப்பு கொடுக்காமையே உங்கள் தலையில் வச்சுட்டே ஓடினீங்கன்னா உங்கள் ஓட்டம் எவ்வளோ தூரம் ஓட முடியும்? அதனால தான் நிறைய பேர் பின்வாங்கி போகிறான், அதனால தான் வேகமாக வர்றான், ஏதோ செய்கிறான், அப்புறம் பார்த்தா ஆளையே இல்லை. கிவ் யுவர் லைஃப் டு காட்ஸ் ஹேண்ட். ஆண்டவருடைய கரத்தில் கொடுங்க. வலுவாமல் காக்கிற கரம். ஒவ்வொரு முறையும் இந்த குட் ஃப்ரைடே கொண்டாடும்போது உங்களுக்கும் எனக்கு ஒரு சந்தோஷம் இருக்கணும். அப்பா, இந்த 2014 நீர் எனக்கு கொடுத்த இந்த நல்ல சர்ச்சில், என்னோட சர்ச்சில் இந்த குட் ஃப்ரைடே கொண்டாட உதவி செய்தீங்களேப்பா, நன்றி அப்பா. சபையில் எந்த ஒரு தனிப்பட்ட மனிதனையும் யாருமே என்ன செய்ய முடியாது, திருப்திப்படுத்தவே முடியாது. அதுதான் வாழ்க்கை. அப்படி தான் வாழ்க்கை இருக்கும். அதை எதிர்பார்க்கணும். அதன் மத்தியில் சந்தோஷமாக இருக்கணும், ஐக்கியமாக இருக்கணும், அன்பாக இருக்கணும். நம்ம வாழ்க்கை ஆண்டவர் கையில் ஒப்பு கொடுக்கணும். நான் பண்ணுற பிரசங்கம் எல்லோருமே நல்லா கேட்குறாங்க நான் நினச்சா அது ஏமாளித்தனம். அப்படி இல்லை. என்னுடைய பிரசங்கத்தில் கொஞ்சம் பேர் கேட்பாங்க, கொஞ்சம் பேர் ஏற்றுக்கொள்வாங்க. சில அந்தவங்க போய் என்ன பேசுகிறான், அவன் பெருசாக பிரசங்கம் பண்ணிகிட்டு இருக்கிறான், பிரசங்கமாதே. இப்படி மாறுபட்ட வேறுபட்ட குணங்கள் நிறைந்த மக்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து ஐக்கியமாக அன்பாக இருக்கணும். யாரும் டைவர்ஸ் ஸ்பிரிட்டுக்கு போக வேண்டாம். என்ன பண்ண, என்ன பிரச்சனை வந்தாலும் குடும்பம் ஐக்கியமாக இருக்கிறோம் இல்லையா? அதே போல் இந்த வருஷம் கிறிஸ்மஸ்க்கு ஆண்டவரே நீர் என்னைய உம்முடைய சபையில் வச்சுருக்கீங்க ஆண்டவரே, அடுத்த வருஷம் கிறிஸ்மஸ்க்கும் நான் இங்கே இருக்கணும், அடுத்த நியூ இயருக்கும் நான் இங்கே இருக்கணும், நீர் வர்ற வரைக்கும் நான் இங்கே இருக்கணும் ஆண்டவரே, என்ன வந்தாலும் ஆண்டவரே நான் இருக்கணும் ஆண்டவரே. லார்ட், I give my life to your hand.